நான் உங்கள் மகா ஃப்ரம் மகிழனி லைஃப் ஸ்டைல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து கெட் ரெடி வித் மீ மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து எங்கே கிளம்பி போனேன் அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஷூட் பண்ணியிருந்தது. காலையில் வந்து ஒரு 7 மணி போல தான் டே ஸ்டார்ட் ஆனிச்சு. வெள்ளிக்கிழமை அப்படின்னா எந்த வெள்ளிக்கிழமைன்னு கண்டிப்பா எல்லாருமே கேட்பீங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்தது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வர்ற அளவுக்கு போடாம இருக்கிறேன். அந்த அளவுக்கு பிஸின்னு கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் பிஸி தான். வீடியோ எடுக்கிறது எடுத்துட்டேன், ஒரு 2 நாள்ல எடிட் கூட பண்ணி வச்சுட்டேன். ஆனா வாய்ஸ் கொடுக்கறதுக்கு தான் சுத்தமா நேரமே இல்லாம போயிடுச்சு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு வீடியோ போட்டுட்டோம், அடுத்த ஒரு 2-3 நாள் இன்னொரு லாங் வீடியோ கண்டிப்பா போடுறோம் அப்படின்னு நினைப்பேன். பட் கண்டிப்பா அதை செய்ய மாட்டேன். என் நேரமோ என்னமோ தெரியல, கரெக்டா டைமிங் மட்டும் அமையவே மாட்டேங்குது. அப்படிதான் இது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. காலையில் வந்து எந்திரிச்சோடனே கோலமெல்லாம் போட்டு அழகாக வாசலை வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷார்ட்ஸாக போடலைன்னு கேட்டிருந்தீங்க கமெண்டில். பட் எடுக்கல. ஒரு நாளாச்சும் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணாமல் கொஞ்சம் வீடியோ கான்ஷியஸ் இல்லாமல் வந்து கோலமெல்லாம் போட்டு எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக தான் இதெல்லாம் பண்ணியிருந்தேன். சரி, லாங் வீடியோவாக கவர் பண்ணால் வந்து பார்க்குறவங்களுக்காச்சும் ஹாப்பியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி கோலத்துக்கு அந்த ஸ்டென்சில் வாங்கி வச்சுருந்தால அதை வச்சு ஏதாவது ஒன்று கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுவோமேன்னு சொல்லி தான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் இந்த ஸ்டென்சில் வந்து கேட்குறீங்க. இந்த வீடியோவோட டேக் ப்ராடக்ட்ல கொடுத்து வைக்கிறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக வரக்கூடிய ஷார்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, நான் எதுக்கு உருளியை வந்து வாசலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில் வந்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ வீட்டு வாசலில் வந்து ஒன்று வைக்கிறேன், அது இல்லாமல் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு இடத்துல கோலம் போட்டு வைக்கிறேன்ல. இதுக்கான காரணம் நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மூலை பார்த்தீங்கன்னா எனக்கு வடகிழக்கு திசையில் வரும். அதாவது வடக்கும் கிழக்கும் சேர்ற இடம் தான் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்து பார்த்து தான் எல்லாமே செய்வோம். ஸோ அப்படி வாஸ்து சரியில்லாத வீட்டில் இந்த மாதிரி வடகிழக்கு திசையில் வந்து ஒரு உருளியில் பூ போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம வாஸ்து சரியில்லாத ஒரு விஷயம், அதாவது நம்பப்படுற ஒரு விஷயம் வந்து நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது தான். வடகிழக்கு அப்படிங்கிற மூலை தான் பார்த்தீங்கன்னா ஈசானி மூலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் சிவபெருமான் வசிக்கக்கூடிய திசையாகவும் வந்து கருதப்படுது. இந்த இடத்துல நமக்கு வாஸ்துவே சரியில்லைனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, வாஸ்து சரியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம இந்த மாதிரி தூய்மையாக அந்த இடத்த வந்து நல்ல வெளிச்சமாக எப்போதுமே வந்து தூசியெல்லாம் சேராமல் கொஞ்சம் வந்து வாசத்தோடு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. டஸ்ட் எல்லாம் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எப்போதுமே அந்த இடத்த கூட்டி கோலம் போட்டு ஒரு உருளியில் கொஞ்சமாக நான் வந்து ஜவ்வாது, பச்சை கற்பூரம், பூ எல்லாமே போட்டு சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான், வேற எந்த ரீசனும் கிடையாது. இதெல்லாம் யாரால சொல்லப்பட்டது, இதெல்லாம் எதுக்கு, இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டால் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம் அப்படிங்கும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. நான் இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன். பார்த்தா அந்த இடம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்குமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது ஒரு மாதிரியாக இருக்கேன்னு மனசு தோண ஆரம்பிச்சிச்சு. திருப்பி எகைன் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நிறைய பேர் அதை கேட்கவும் ஆரம்பிச்சிங்க. இது ஒரு 300-400 வீடியோக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சேனலில் 1000 வீடியோக்கு மேலே போட்டாச்சு. ஏன்னா இதை கொஞ்ச நாள் நான் ஃபாலோ பண்ணேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்க்குறவங்களுக்கு தான் இந்த கேள்வி எல்லாமே வருது. இதில் நான் தெளிவாக எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கும் போதோ கற்றுக்கும் போதோ ஈஸியாக இருக்கும். சரி பண்ணுவோம், இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில நேரங்களில் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பண்ணணும்னு தோணும், பட் பண்ண முடியாத நமக்கு நிலைமையாக இருக்கும். அதனால எந்த தப்பும் கிடையாது. நம்மளால் எப்போ முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம வீட்டில் காலையில் எந்திரிச்சோடனே காஃபி போடுறதுக்கு பால் போடுறதுக்கு ஸ்டவ்வை 3 தடவை திருப்பி பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோட டீயை வந்து குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க தூங்கி எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தரணும். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் போட்ட டீயை திருப்பியும் சூடு பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தடவை டீ போட்டு குடிக்கிறதுக்கே 3 தடவை ஸ்டவ்வை பற்ற வச்சு ஆஃப் பண்ணணும். காலையில் எந்திரிச்ச உடனே டீ போட்டு குடித்தேன். அதுக்கப்புறம் வாசலில் கோலமெல்லாம் போட்டேன், சுவாமி கும்பிட்டேன். அவ்வளோதான் நான் பார்த்த வேலை. பட் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா செமையாக வந்து ஒரு மாதிரி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நல்லா ஜில்லுன்னு தண்ணி வந்து போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து பாலும் காய வச்சு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு டீயும் வந்து சூடு பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குமே, அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். என்ன செய்யறதுங்கிறத யோசிக்கணும். அந்த டயத்தில் அது யோசிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் மதியம் என்ன சமைக்கிறது, மதியம் வைக்கிறது நைட்டு வரைக்கும் வருமா, ஒருவேளை வல்ல
இன்னும் நைட் என்ன சமைக்கிறது இப்படின்னு யோசிக்கிறதுலே 4 மணி நேரம் ஓடி போயிடும். கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு யோசிக்கிற வேலை எனக்கு கொஞ்சம் கம்மி தான். ஒரு 10 நிமிஷம் தான் யோசிச்சிருப்பேன். சரி கபோர்டில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ஓப்பன் பண்ணினேன். என்னோட டயட்டுக்காக அந்த கஞ்சி ராகி கோல் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இந்த கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் பாதி காலி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருந்தது. இதை வச்சு புட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா பசங்களும் நானும் மட்டும்தான். ஸோ எனக்கு கொஞ்சமாக இருந்தால் கூட போதும், பசங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ராகியில் புட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். நம்ம லாஸ்ட்டாக வந்து எப்படியும் சக்கரை ஆட் பண்ணி தான் சாப்பிடுவோம் புட்டில். ஸோ 2 டேஸ்ட்டும் வந்து அந்தளவுக்கு ஈக்குவலாக இருந்தால் நல்லா இருக்காது. உப்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி கரெக்டாக தேவைப்படும். ஒரு 100 mlக்கும் கம்மியாக தான் வந்து தேவைப்படும். தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டு வந்து பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வந்து பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக அதை வந்து இப்படி எடுத்து கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிற ஷேப்பில் வந்து வரணும். உதுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உதிரணும். மோஸ்ட்லி எல்லா புட்டுமே இந்த மாதிரி தான் வந்து செய்யணும். இதே மெத்தடில் கோதுமை புட்டு செய்யலாம், அரிசி புட்டு செய்யலாம், ராகி புட்டும் இதே மாதிரி செய்யலாம். உங்ககிட்ட புட்டு மேக்கர் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இல்லை அப்படிங்கறனால நான் இட்லி வேக வைக்கிற தட்டிலே வந்து ரெடி பண்ண போகிறேன். முதல்ல பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது சூடாகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி வைக்கிற தட்டில் ஒரு துணி வந்து ஈரம் பண்ணி நல்லா இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை வந்து அப்படியே சுற்றி வர நல்லா வந்து ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி, அதாவது கும்பலாக வந்து கொட்டி வச்சிடாம அப்படியே நல்லா உதிரியாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். சட்டியில் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். ஆவி வர்ற ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை பிளேட்டில் கொட்டி வச்சிருந்தோம்ல அதை எடுத்து உள்ளே வைக்கணும். உங்ககிட்ட தேங்காய் துருவி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் துருவிக்கலாம். அதாவது தேங்காய் நம்ம அந்த மூடியோட துருவோம்ல, எனக்கிட்ட அது கிடையாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா தேங்காயை வந்து கீத்து மாதிரி ரெடி பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கிளாக் வைஸில் ஒரு திருப்பு, ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு திருப்பு, இந்த மாதிரி லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துருவேன். லைட்டாக பல்ஸ் மட்டும் தான் பண்ணணும். ரொம்ப பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் சட்னியாக மாறிடும். அதனால எனக்கு இது வேலையும் ஈஸி. ஸோ அதனால நான் இப்படியே ஃபாலோ பண்ணிடுவேன். 7 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராகி புட்டு வந்து ரெடி ஆயிடும். நல்லா வெந்துடும். அதுக்கு மேலேயும் விட வேண்டாம். தண்ணி வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். ஸோ கரெக்டாக ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், நல்லா வந்து வெந்துடும். சாரி, ராகி புட்டு வந்து ரெடி ஆயிடாது. ராகி மாவு வந்து 7 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம தேங்காய் திருவி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நம்ம சக்கரை வந்து நாட்டு சக்கரை தான் வந்து ஹெல்த்தி. ஸோ அதுவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த புட்டுக்கு வந்து இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவுக்கு வேணால் நீங்கள் வந்து நார்மல் சக்கரை போட்டு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பசங்களுக்கு கொடுக்க போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நெய்யுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஏலக்காயுமே இதில் தட்டி சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். இது பார்க்குற ப்ராசஸ் வேணால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் ஏதாவது சீக்கிரம் ரெடி பண்ணணும்னா இது சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷுமே கூட, வயிறுமே ஃபில்லிங்காக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்நாக்ஸாவோ பசங்களுக்கு செஞ்சு கண்டிப்பாக கொடுத்துருங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காமல் சொல்லிடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சமைச்சு சாப்பிட்டு முடிக்கும் போதே மணி 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சு மதியம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். ஆனால் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இன்னைக்கு சமைக்க வேண்டிய வேலையில் யாருக்குமே பசிக்கல, டக்குன்னு கிளம்பியாச்சு. என்னன்னா திடீர்னு வீட்டில் இருந்தாலும் இங்கே நிற்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு ஷார்ட்ஸில் போட்டுருந்தேன்ல, கெட் ரெடி வித் மீன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பினேன். அவ்வளோதான், கிளம்பி ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தாச்சு. என்ற வீட்டுக்கார் இல்லாமல் இது வரைக்கும் நான் எங்கேயுமே வெளியில் போனதில்லை. சொன்னால் இதை எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல. நானும் பசங்களும் வெளியில் வந்து அவங்க இல்லாமல் என்ஜாய் பண்ண ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தனியாக அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு. கடைசியுமே இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணுன்னு அவுட்டிங் போகிறதுக்காக பிளான் எல்லாம் போட்டு வீட்டில் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இந்த வீட்டில் அப்படிங்கிற அர்த்தம் என்ற வீட்டுக்காரை மட்டும்தான் குறிக்கும். அவர்கிட்ட மட்டும்தான் பர்மிஷன் வாங்கணும். எதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கி போகணும்? எங்களுக்கு நாங்கள் போகக்கூடாதா வரக்கூடாதான்னு கேட்டால் எங்களுக்குலாம் எதுவுமே தெரியாதான். போனால் நாங்கள் ஏமாந்துருவோமா, இப்படி ஒரு காரணத்தை வேற சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்கப்பா. கேர்ள்ஸோட அவுட்டிங் போகணும் அப்படின்னா பிளான் போடுவோம் 1 மாசமா போடுவோம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த பிளானை ஒரு 1.5 மாசத்துக்கு மேலே போட்டிருக்கோம். எங்கே போகலாம், எந்த டைமுக்கு போகலாம், அதாவது என்ன மாதிரி நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ண வைக்கலாம், இந்த இடத்துல இது இருக்குமாங்கிற மாதிரி பலதரப்பட்ட ஆராய்ச்சியெல்லாம் நடத்தி கடைசியில் அதில் எதுவுமே நடக்கலை. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிவிஆர், அதாவது இது வந்து ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய பிவிஆர், இங்கே தான் வந்து சேர்ந்தோம். சொல்லப்போனால் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று தான். இருந்தாலும் இதுவாச்சும் நடந்துச்சே அப்படின்னு நினச்சி ஹாப்பி தான் நாங்கள் எல்லாருமே. இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்ததுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன்ல. ஸோ என்ன வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா மே 2ஆம் தேதி அன்னைக்கு எடுத்தது. ஆக்சுவலி நாங்கள் போட்ட பிளான் பார்த்தீங்கன்னா மே 1 அன்னைக்கு தான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து லீவ் கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறனால செம கூட்டம் எல்லா இடத்துலையுமே. இப்போ போனோம்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு பிளானை அப்படியே காலையில் எழுந்திரிச்சு கேன்சல் பண்ணி விட்டுட்டு அடுத்த நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டோம். சரி அடுத்த நாள் தானே நம்ம போய்க்கலான்னு பார்த்தா காலையில் எழுந்திரிச்சிட்டு டிக்கெட் என்ன லெவலில் இருக்குன்னு செக் பண்ணலான்னு கூகுளுக்குள்ளே போனால் அம்புட்டும் ஃபுல்லு. என்ற வீட்டுக்காரர்கிட்ட கையில் காலில் விழுகாத குறையா டிக்கெட் மட்டும்
எடுத்து தந்துருங்க ப்ளீஸ்னு கெஞ்சி போகக்கூடாதுன்னு சொன்னவர்கிட்டே கெஞ்சி டிக்கெட் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு எடுத்து கொடுத்தாங்க. அதனால தான் இன்னைக்கு வர முடிஞ்சது. இல்லைன்னா டோட்டல் பிளானும் அப்படியே கொலாப்ஸ் ஆயிருக்கும். அதனால இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்ற வீட்டுக்காருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேலும் இந்த அறியா பிள்ளை தெரியாம எதையாவது ஒன்று கேட்டா போனா போயிட்டு போதுன்னு ஒரு 4 டிக்கெட் எடுத்து கொடுத்து போயிட்டு வாமான்னு அனுப்பி வச்சா இன்னும் ஹாப்பியா தான் இருக்கும். இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்குமான்னு தெரியாது. நடந்தா மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன், அதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்ன படங்கிறது டைட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற மூவிக்கு தான் வந்திருந்தோம். படம் உண்மையாலுமே நல்லா இருந்தது. நல்லா சிரிச்சுட்டே இருந்தோம். இலங்கை தமிழ் அப்படிங்கிறனால பசங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு புரியல. ஸோ அவங்க வழக்கம் போல விளையாடிட்டு இருந்தாங்க 2 பேரும். நாங்கள் மட்டும்தான் படத்தை பார்த்தோம். ஃப்ரெண்டு கூட வெளியில வரேன் அன்னைக்கு கிளம்பி வந்த அவசரத்தில் ஃப்ரெண்டையே வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ செல்ஃபின்னு எடுத்துக்கிட்டோமே தவிர்த்து வீடியோ எடுக்கவே கிடையாது. ஃபர்ஸ்ட் போட்ட பிளான் என்னமோ ஒரு மாலுக்கு போகிறோம், பசங்களை ஒரு 1 மணி நேரம் விளையாட விடுறோம், அதுக்கப்புறம் படத்துக்கு போகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், எல்லாமே பொறுமையாக பண்ணுறோம். லாஸ்ட்டாக நைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரோம். இதுதான் பிளான். பட் இதில் நடந்தது என்னன்னா, காலையில் பொழுது ஃபுல்லாகவே வீட்டில் முடிஞ்சு போயிடுச்சு. நாங்கள் இங்கே மாலுக்கு சேர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி பக்கம் ஆயிடுச்சு. 3:30 மணிக்கு படம் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து கரெக்டாக ஒரு 2.5 மணி நேரம் மூவி. இதுக்கு நடுவில் கொஞ்சம் பிரேக்கெல்லாம் இருந்தது. ஸோ எல்லாமே முடிச்சு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லாவே இருட்டிருச்சு. கண்டிப்பாக ஒவ்வொரு பொண்ணுமே ஆசைப்படுற ஒரு விஷயம் தான், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஒரு இடத்துக்கு போகணும், நம்மளோட ஹாப்பினஸ்க்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே கேட்ட உடனே கிடைச்சிருமா, இல்லை கேட்கலைனாலும் யாராவது நம்மளை கூப்பிட்டு இதெல்லாம் நீ செஞ்சுக்கோ, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான். பட் கண்டிப்பாக ஷோராக சொல்கிறேன், எல்லாருக்கும் இது நடக்காது. இன்னொரு டவுட்டுமே இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நிறைய பேர் நான் நான்வெஜ் சாப்பிடுவேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. நான் நல்லாவே சாப்பிடுவேன். எனக்கு நான்வெஜ்ஜில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சிக்கன் மட்டும்தான். வேறு எதையும் பெருசாக விரும்பியெல்லாம் சாப்பிட மாட்டேன், சாப்பிடுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமானா வெள்ளிக்கிழமானா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காலையில் நான் பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான்வெஜ் சமைச்சாலும் வீட்டில் சரி இல்லை வெளியில் போனாலும் சரி சாப்பிட்டுக்குவேன். இப்போ வரைக்கும் இந்த நாட்களில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்குன்னு நான் எந்த ஒரு ஃபார்முலாவும் ரெடி பண்ணலை. ஸோ இனிமேல் அது ஃபியூச்சரில் பண்ணலான்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். அது உண்மையிலுமே நமக்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லது தான். இந்த நாட்களில் நான்வெஜ் சாப்பிடணும், இத்தனை நாள் தான் சாப்பிடணும், இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணல நம்ம உடம்புலையுமே நிறையா சேஞ்சஸ் வரும். மனசுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பசங்களோட நாங்களுமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். பசங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. 3 ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வர்றதா பிளான் பண்ணியிருந்தோம். ஒருத்தவங்கனால வர முடியலை. ஸோ 2 பேர் தான் வந்திருந்தோம். ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2000 rupees நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணபடி செலவு மொத்தமாக 1700 வந்துச்சு. 300 ரூபாய் லாபம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.